கேக்குதுங்க. சத்தம் இல்லாமல் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். இந்த மூணாம் பாடத்துல, மூணாம் பாடம், ம். எப்பொருள் யார் யாருக்கு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஞ்சம் அப்படி திரும்பிக்குங்க. ஆ, ஜன்னலை பார்த்து திரும்பிக்குங்க. ஜன்னலை பார்த்து திரும்பிக்குங்கய்யா. உங்க உடம்பு பூரா கருப்பாயிடுச்சு. இந்த வெளிச்சத்தை பக்கம் திரும்பி நில்லுங்க. புரியுதா? பெரிய சத்தம் எடுக்க மாட்டேங்குது. ஆ இதை நீங்க இருக்கிற இடம் வந்து சரியா. நீங்க இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், ஃபைபர் கனெக்ஷன் போட்டுக்கங்க. ஃபைபர் கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு செலவு கம்மி தானே. ஃபைபர் கனெக்ஷன், ஃபைபர் கனெக்ஷனா? அது போட்டால் அப்போதான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக இருக்கு. தெளிவாக இருக்காது. நீங்கள் கையில் இருக்கிறத பயன்படுத்துறீங்க, அது அந்த அலைவரிசை சரியாக இருக்காது. ஃபைபர் கேபிள் போட்டிங்கன்னா வீட்டுக்கே வந்துடும். இந்த மோட்டர் வச்சு போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாம் பயன்படுத்திக்கலாம். 10 ஃபோன் கூட பேசிக்கலாம். எல்லாம் இலவசம் தானே. மாதத்துக்கு 500 600 வரும். இது பிஎஸ்எல்லே இருக்குது. பிஎஸ்எல்லே மாதத்துக்கு 500 திட்டம் இருக்குது. அப்படி போட்டிங்கன்னா தான் எல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி பண்ண முடியும். அதெல்லாம் ஃபைபர் கேபிள், அதனால் எப்பவுமே தெளிவாக இருக்கும். பிஎஸ்எல்ல போட்டேன். பிஎஸ்எல் இருந்து நிறைய இருக்குது. சரி, இப்போ மூன்றாவது பாடத்தை நான் சொல்லி முடிக்கிற ஒரு 10 நிமிஷம். மூன்றாவது பாடம் எடுத்துக்கங்க அப்படியே. அதாவது நீருண முறை எப்படி நாம் செய்வது அப்படிங்கிறது தான் கேள்வி. நேற்று படிச்சேங்க. 66வது பேஜ் வரைக்கும் படிச்சிட்டாங்க. 66வது படிச்சிட்டீங்களா? அருமை அருமை. இதுதான் படிக்கணும், விடக்கூடாது. படிச்சாதான் உங்களுக்கு மறுபடியும் எல்லாமே மறந்து போனது நினைவுக்கு வரும். மறந்து போனதுல நினைவுக்கு வரும். அதனால அது படிச்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க. 6வதுல இருந்து 2வதுக்கு மாறணும். ஆகாரத்தை அதாவது நிராகரிக்கணும். அதாவது கொஞ்சமாவது ஆகாரம் தின்னவனுக்கும் தின்னாதவனுக்கும் கை கூட, தின்றவனுக்கு கொஞ்சமாவது தின்னணும், கொஞ்சமாவது தூங்கணும். இது ரெண்டுமே இருந்தாதான் படிப்படியா அது நிலையில போயிட்டு 2ஆம் நிலைக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் நிலைக்கு போக முடியும். 6ல இருந்து ரிவர்ஸா, 6ல இருந்து 2க்கு வரணும். வெங்கடேஸ்வர் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் அப்படி எழுதியிருக்காரு. சரியா? சரி, இருக்கட்டும். டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட் நீருண முறை 44ஆம் பக்கம். நீருண முறை. டாக்டர் அர்னால்ட் லெக்ரேட் 1866 1922 வாழ்ந்தவர். அவருடைய மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், சுவேத்மம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. அந்த முறைக்கும் நீருண முறைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு. அதாவது இந்த நீரிண முறையை பரிந்துரைத்தவர் யாருன்னா திருவள்ளுவர். அதை வந்து சூட்சமா என்ன பண்ணிருக்க, அறிவு சார்ந்த அடிப்படையில், ஆராய்ச்சி அடிப்படையில், குவாண்டம் அடிப்படையில் சின்ன நுண்ணிய பொருளா அவர் கையாண்டிருக்காரு. அதாவது யாருமே புரிந்து கொள்வதற்கு கடினமான நிலையில் எழுதியிருக்காரு அவர். அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணி சுய ஆராய்ச்சி பண்ணி யார்ட்டையுமே பொருள் கேட்க முடியாது. அதாவது செஞ்சு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த சொல்ல பயன்படுத்திட்டார். அதனாலதான் தமிழர்கள் நிறைய பேரு கோட்டை விட்டானுங்க. அதாவது இந்த குவாண்டம்னு சொல்லக்கூடிய கேட்டீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 நிலை இருக்கும். குவாண்டம்னாவே ஒண்ணு இல்லைங்க, ஒரு சிறு பொருளை பத்தி படிப்பது. குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா, கிளாசிக்கல் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ்னாவே, குவாண்டம் பிசிக்ஸ் வந்து செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும், கணக்கு போட்டு சொல்ல முடியாது. அந்த செஞ்சு பார்த்து சொல்றது என்பது வேறு, கணக்கு போட்டு சொல்றது, கணக்கு போட்டு ஃபெயிலியர் ஆகும். அப்படி கணக்கு போட்டு தவறான பொருள் எழுதியிருக்காங்க. அதனாலதான் திருவள்ளுவர் குவாண்டம் லெவல்ல சொல்லியிருக்காரு, ஹைஜெனிக்கா சொல்லியிருக்காரு. என்னது யாரு சாதாரண தமிழாசிரியர்கள் புரிந்து கொள்ள முடியாது. சாதாரண ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே மரணத்தை வெல்ல வேண்டும். சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணவங்க, குகை ஆராய்ச்சி பண்ணவங்க, குகையில எப்படி சித்தர்கள் இருந்தாங்க, எத்தனை சித்தர் இருந்தாங்க, அந்த குகையை ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் எப்படி உள்ள போயிட்டு வெளியே வராம இருந்தாங்க, எப்படி திருமணத்துல என்ன சொல்றாரு, எப்படி சுவாசத்தை நிறுத்துறதுனால
எப்படி மரணத்தை வெல்றது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த 261வது குறள், 941வது குறள், 942வது குறள், குறிப்பாக 942 மிக 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 முக்கியம். இந்த 1330 குறள்லயே 942வது குறள் தான் நீரை மருந்தாக எப்படி அருந்த வேண்டும் வள்ளுவர் சொன்னார். இதை யாருக்கும் தெரியாது. இது குவாண்டம் ஸ்டேட்ல தான் சிந்திக்க முடியும். குவாண்டம் ஸ்டேட்ல செஞ்சு பாக்குறதுன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த 2 ml தண்ணியில நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்ததா இல்லையா? 2 ml தண்ணி எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வந்துச்சு? வாட்டருக்குள்ள இருக்குது. நீங்க 10 வைக்கிறப்ப 10 வோல்ட் வருது, 6 வச்சு 6 வோல்ட் வருது. எங்க இருந்து வருது? ஒரு எல்இடி லைட் எரியுது, 10 நாள் 20 நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி இது ஏன் நீங்க என்லார்ஜ் பண்ணல? அதான் கேள்வி. ஆக என்லார்ஜ் பண்ற அளவுக்கு இயற்கையை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். இப்ப நான் இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுங்க, அது கண்டுபிடிச்சேன். இந்த கண்டுபிடிப்பு எந்த நாட்டிலுமே இல்லையா? இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்துடும். இதுக்கே நோபல் பரிசு கொடுக்கலாம். இந்த நோபல் பரிசு இதுதான் அடிப்படை. இதுதான் முதல் கண்டுபிடிப்பு. 5 கண்டுபிடிப்பு நான் போட்டிருக்கேன் பாருங்க. 5 கண்டுபிடிப்பு இன்னைக்கு போட்டிருக்கேன், ஒரு பட்டியல போட்டிருக்கேன். பாத்தீங்களா? எல்லாரும் பார்க்கலாம். அந்த 5 உள்ள போனீங்கன்னா இதுல வேர்ட்ஸ்ல இருக்கு, வேர்ட்ஸ் ஃபைல்ல இருக்கு. நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே அது கட்டுரை நீங்க படிச்சு வேலிடேஷன் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட கொடுத்து வேலிடேஷன் பண்ணலாம். என்னது பண்ணீங்கன்னா குறை இருந்தா சரி பண்ணிக்கலாம். எங்கிட்ட வருது எலக்ட்ரிசிட்டி வருது, எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கும் காரணமா சொல்லியிருக்கேன். இதுதான் நோபல் பரிசு. இது பேசிக், அதாவது ஒரு அறிவியலுடைய ஒரு பேசிக் கண்டுபிடிச்சு சொல்லணும். அது எப்படி டெவலப் பண்ணலான்னு தான் சொல்லணும். முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. தண்ணியில ஒண்ணுமே இல்லைன்னா எல்லா விஞ்ஞானிகள் போட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணியில தாண்டா 3ஆ பிரியுது. தண்ணி தானாவே 3ஆ பிரிஞ்சுக்குது. ஹைட்ரஜனா பிரிஞ்சுக்குது, எலக்ட்ரிசிட்டியா பிரியுது, ஹைட்ராக்சைடா பிரியுது. இது யாருமே கவனிக்கல. நீங்க ஹைட்ராக்சைடு 3ஆ பிரியுது. 3ஆ பிரியுது. கரெக்ட் தான். வாட்டர்ல கரண்ட் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, பிளஸ் ஹைட்ராக்சைடு இருக்கு. நீங்க வச்சு பாருங்க. அலுமினிய கம்பி, செம்பு கம்பி வச்சு பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு வெள்ளையா இருக்கும். அது அலுமினியம் ஹைட்ராக்சைடு அர்த்தம். அது சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க. நானோ மெடிசன் சொல்லுவாங்க. அது ஆயிரக்கணக்கில் ஒரு மைக்ரானே 1000 ரூபாய் 2000 ரூபாய் வரும். ஒரு மைக்ரான் அந்த அளவுக்கு இருக்கிற அதுவே உள்ள போய் மருந்து எல்லாம் செய்யுது, குணமா மாக்குது அப்படிங்கிறான். அது மெட்டல் இருந்து மெட்டல் ஆக்சைடா மாறிடும். மெட்டல் ஆக்சைடா மாறிடும். ரெண்டாவது அடர்த்தி அதிகமாகும். அதாவது அடர்த்தி குறையறது இல்லை. ஆச்சரியமா இருக்கும். வெயிட் கூடுதே தவிர வெயிட் குறையறது இல்லை. வெயிட் கூடுமே தவிர வெயிட் அது வெளியிருந்து அப்சர்வ் பண்ணிக்க. அட்மாஸ்பரிக்ல இருந்து எல்லா எனர்ஜியும் இழுத்துக்குது. அந்த பிளட் கூட டென்சிட்டி அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த அந்த திறன் அதிகமாகும். பிளட்டோட டென்சிட்டி இந்த சுத்தப்படுத்த அந்த நேச்சுரல் டென்சிட்டி வந்துடும். நேச்சுரல் டென்சிட்டி வந்துட்டா மரணம் வரும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்துடும். சாதாரண உணவை சாப்பிடுறோம் இல்லையா? சாதாரண உணவை சாப்பிட்றப்ப நேச்சுரல் டென்சிட்டி போயிடும். அந்த நேச்சுரல் டென்சிட்டி கரைச்சி அந்த விஷத்தை வெளியேற்றுற வேலை தான் சிறுநீரகம். சிறுநீரகம் என்பது என்ன தெரியுமா வேலை? நீங்க சாப்பிட்ட உணவை விஷமாக மாறுது. இறப்பில சுரக்கிற நீர் விஷ நீர், கனை நீர் விஷ நீர், கல்லீரல் நீர் விஷ நீர், குடல சுருக்கிற அத்தனையுமே விஷ நீர் தான். அதாவது வாயில சுரக்கிறது இருந்து மலத்துவார வரைக்கும் அத்தனை நச்சு பொருளால் ஆனது. என்னது? நச்சு பொருளால். இது யாருமே சொல்றது இல்ல. நம்ம உடம்பே விஷம்தான். ஒரு இனிப்பு வச்சிங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இனிப்பு வச்சா கெமிக்கல் ரியாக்ஷன், கசப்பு வச்சா கெமிக்கல், எல்லாமே வேதிப்பொருள். எல்லாமே சும்மா சொல்லிக்கலாம். வாய் சாப்பிட்டா ருசியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அத்தனை கெமிக்கல் ப்ராசஸ் ஆகி விஷமா மாறிட்ட மனிதனை மெல்ல மெல்ல சாகடிக்குது. இதுக்கு யாரும் புரியறது இல்லை. சரி, அப்ப எனக்கு குரு என்று சொன்னால், யாராவது குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அர்னால்ட் எஹரட் அவர்கள் தான் என்னுடைய குரு. அப்படின்னா யாருங்க? ஜெர்மன் டாக்டர் இருக்கிறவர் தான் வெங்கடேசனுக்கு குரு. சரிங்களா? அவர் ஃபாஸ்டிங் சம்பந்தமாக அவர் செய்த ஆராய்ச்சிகள், நம்மகிட்ட அந்த புத்தகம்லாம் இருக்கு. அந்த புத்தகம் எப்படி கொண்டு போன, அதாவது அறிவு சார்ந்த ஃபாஸ்டிங் பாருங்க, ரேஷனல் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி புத்தகம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் இந்த புத்தகம். அர்னால்ட் எஹரட் பத்தி ஒரு வீடியோ தமிழ் இப்ப வேற ஒரு யூடியூப்ல போட்டிருக்கீங்க, பார்த்தேன். நிறைய வருது போடுறாங்க அதை பத்தியும். ஆனா யார் செஞ்சு காட்டுறது? நாம தான் செஞ்சு காட்டணும். அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா
உணவு உண்ணாமல் வேற, உணவு இல்லாமல் வேற. இங்க வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னு யாருக்குமே புரியாது. உணவு இல்லாத பொழுது உடம்பு எப்படி இயங்குன்னு கண்டுபிடிச்சாரு. என்னது? உணவு இல்லாத போது உடம்பு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் இவன் உணவு உண்ணாமல் நினைச்சிட்டு இருக்கிறான். அந்த அடிப்படையே தப்பு. நிறைய பேத்துக்கு தலைப்பை பார்த்து அது வேகமா பாக்கறதுனால உணவு இல்லாமல் உடம்பு எப்படி இயங்குங்கிறத கண்டுபிடிப்பேன். அப்போ உணவு 800 கோடி மக்களுக்கு கிடைக்குது. எப்படியும் பிச்சை எடுத்தாது அரசாங்கம் போட்டுருது, ஏதோ ஒண்ணு போட்டுருது. அரிசியோ கிரிசியோ பருப்போ கிருப்போ இட்லி 2 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு 4 இட்லி என்னமோ கடுக்குது. அம்மா உணவகத்துல போடுறாங்க, அதெல்லாம் ரைட்டு. இந்த லாஜிக் தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் உணவு கொடுக்குறது இந்த புக்கை ஃபர்ஸ்ட்ல கொடுப்பாங்க. ஆமா ஆமா, 16 வயசுக்கு மேல இந்த புத்தகம் எல்லாத்துக்கும் அன்பளிப்பா, திருக்குறள் எப்படி எல்லாத்துக்கும் அன்பளிப்பா கொடுக்கற மாதிரி, வீட்டுக்கு வீடு டிவி அன்பளிப்பா கொடுக்கற மாதிரி இந்த புத்தகத்தை எல்லாம் அன்பளிப்பு கொடுத்து படிக்க சொல்லணும். இதை கொடுத்தாங்கன்னா இந்த நோக்கம் கரெக்டா இருக்கும். கவர்மெண்ட் நோக்கம் கரெக்டா இருக்கும். 60-40% எல்லாம் படிச்சிருவாங்க. கட்டாயம் இல்ல, அவங்க இது ஒரு கலை தானே. வேணும்னா படிச்சுட்டு போறான், மெடிக்கல் செக்அப் அவனே பண்ணிக்கல. 10 பைசா செலவில் சர்க்கரை குணமா சார், ஒரே மாசத்துல சர்க்கரை நோய் குணமாயிரும். இதை விட பெட்டரான ஆப்ஷன் வந்து எங்கேயுமே உலகத்துல வேற எதுவும் கிடையாது. ஏன்னா எங்க போனாலும் உட்கார வச்சு ஃபீஸை பிடிங்கிட்டு தான் அனுப்புவோம். அந்த ஃபீஸ் பிடுங்கன்னா நீ ஒர்க் பண்ணணும், உழைக்கணும், தனியா வேலை செய்யணும். இது அப்படி இல்ல, ஒரே மாசத்துல நீ குணமாக்கிடலாம். அதுக்கப்புறம் நீங்க 6 மாசத்துல உடல் எடையை சுத்தப்படுத்திக்கலாம். அப்புறம் விட்டு விட்டு செய்யல, வேணும்னா செய்யல, வேணாலும் விட்டு போயிடலாம். இப்ப வந்து கல்வி அமைச்சர், தமிழ்துறை, கல்வித்துறை, அப்புறம் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ் வளர்ச்சித்துறை, அப்புறம் ஆர்கியாலஜி, இந்த மாதிரி எத்தனையோ தமிழ்ல இருக்கிற கல்வெட்டியல், இந்த மாதிரி பேராசிரியர்கள், ஐஐடிகள், இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த புத்தகத்தை அனுப்பிச்சுட்டே இருக்கேன். இப்போ நான் கூட அனுப்பிச்சிருக்கேன். நான் கூட ஐஐடியில் பண்ணணும்னு அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு 9 நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு கைக்கு வரல. அக்னாலஜ்மெண்ட் கார்டு அங்கே போயிடுச்சு. அதான் ட்ராக்கிங் பார்த்துட்டு இருக்கிறேன். போயிடுச்சு, அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. திருப்பி ரிட்டர்ன் ஆகி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நாளில் வந்துடும் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும். 25 வருஷத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 20 விஞ்ஞானிகிட்டாவது நேரடியாக கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க ஒருத்தரும் இந்த புத்தகத்தை ஒரு பேஜ் கூட படிச்ச மாதிரி தெரியல, ஒரு பக்கம் கூட. இதுக்காக எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் நான் செலவு பண்ணியிருக்கேன். எத்தனை ஆயிரக்கணக்கில். இப்ப மட்டும் எனக்கு கடந்த 15ஆம் தேதி எனக்கு 5000 செலவு. அத்தனை கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு புத்தகம் கொடுத்து, ஒரு புத்தகத்தோட வேலை 300 ரூபா வருது போக்குவரத்து செலவோட. 10 பேத்துக்கு கொடுக்கும் 3000 போச்சு. அவங்க வாங்கி கீழே போட்டாலும் மேலே போட்டாலும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்ற வெறியோடு 2 நாள் மெனக்கெட்டு போனேன். 3 நாள் மெனக்கெட்டு போனேன். ஏன்னா எங்கேயும் நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு முடிவாடு இருக்கிறேன். அந்த விஞ்ஞானிகள் வர்றாங்க, என் பொண்ணு இதை பத்தி இந்த தலைப்புல பேசுறாங்கிறதுனால தான் நான் போனேன். ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்றாங்கன்னு நான் போனேன். அந்த ப்ராஜெக்டுகளுக்கு தேவையான மதிப்பு கிடைச்சது. இனி அந்த கல்லூரிக்கு நன்றி தெரிவிச்சு அப்புறம் அந்த கல்லூரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் புத்தகம் கொடுத்தா. சரி, எல்லாம் இருக்கட்டும். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க ஐயா. இது அரசாங்கத்துக்கு இது நல்லா தெரியும் ஐயா. எனக்கு 6000 வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்த்துக்கு உணவு போட்டு பேசிட்டே இருக்கேன். யாருக்கு தெரியாம இருக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் கம்முன்னு வாய் முடிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க ஏதாவது ஒண்ணு பேசி பாருங்க. இந்த மாதிரி நான் அவனை கொண்டு போடுவேன், இவனை கொண்டு போடுவேன், அங்க குண்டு வச்சிருவேன், இங்க குண்டு வச்சுன்னு சொன்னா மட்டும்தான் வேகமா பரவும். நல்லது என்னைக்குமே பரவையே பரவு. நல்லத ஏன்னா அவனுக்கு லாபம் இல்லை. நான் வந்து இந்த இடத்துல குண்டு வைப்பேன், அந்த இடத்துல குண்டு வைப்பேன்னு சொல்லி பாருங்க, உடனே அது பரபரன்னு அந்த நியூஸ் ஆக்கி அது பாயிண்ட் ஏறிட்டே போகும். இது என்ன உணவு இல்லாமலாங்கிறான், உடம்பு சுத்தங்கிறான், தனக்கு தானே குணமாக்கலாங்கிறான். இது நமக்கு ஆகாதுரா, நமக்கு வருமானம் இல்லைன்றுவான். இது சொன்னா நமக்கு வருமானம் போயிரு அப்படின்னு போயிடுவான். அதனால அது அப்படித்தான். இயற்கை நோக்கம் அப்படித்தான். இயற்கை நம்ம வருமானத்திற்காகவோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்காக இயற்கை நம்மளை படைக்கல, இனப்பெருக்கம் செய்வதற்காக நம்மை உருவாக்கி இருக்கிறது. காடு இல்லை, மழை இல்லை, நாமளே உருவாக்கிட்டோம். தோட்டம் உருவாக்கிட்டோம், காடு உருவாக்கிட்டோம், வீடு உருவாக்கியிருக்கோம், எல்லாம் நாமளே உருவாக்கிட்டோம். இதெல்லாம் இயற்கையில கிடையாது. நம்மளா முயற்சி பண்ணி கொண்டு வந்துட்டோம். அடுத்தது எங்க போகணும்? இந்த பூமி விட்டு தப்பிச்சு மற்ற கோள்களுக்கு போகணும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது. அதனாலதான் சிலர் இன்னைக்கு கூட என்ன பண்ணிருக்கேன்னா 12 ஆண்டு கல்வி முறை, குருகுல கல்வி முறை அப்படின்னு போட்டு 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். சுயசார்பு இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும். ஆண்கள் வந்து பெண்ணை சார்ந்திருக்கூடாது, பெண்ணு ஆணை சார்ந்திருக்கூடாது, சுயசார்பு இருக்கணும்னு வர முடியும். 12 ஆண்டு ஆசிரியர் சொல்றதை கேட்டா தான் சொல்லித்தர முடியும். இல்லாட்டினா புத்தகத்தை வாங்கி படிச்சு தப்பிச்சு போயிருங்க. இது சொல்லித்தரக்கு உலகத்துல ஆடு இல்லை. என்கிட்ட வந்தீங்கன்னா முறையா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டணத்துக்கு மேல கட்டணத்தையும் குறைச்சிருவேன். ஒழுங்கா சொல்லி அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டா கட்டணத்தை குறைச்சிட்டு வரலாம். கட்டணத்தை
குறைச்சிட்டு போயிடலாம். குறைச்சிருக்கு. ஆரம்பத்துல மிரட்டணும், கட்டணம் அதிகம்னு சொல்லி அந்த கட்டணத்தை அதிகம்னு சொன்னாதான் ஒழுங்கா செய்வான், அல்லது வராம இருப்பான், வந்தா ஒழுங்கா செய்வோம். ஒன்னும் வரக்கூடாது, அல்ல வந்தா ஒழுங்கா செய்யணும். கரெக்ட் தான். ஒன்னா வரக்கூடாது, முதல் புத்தகத்தை பார்த்தே வரமாட்டான், கட்டணத்தை பார்த்தா சுத்தமா வரமாட்டான். அதை தாண்டி வர்றவன் கட்டணம் பயங்கரமா போட்டு அவனை பயப்படுத்தி அப்படி கொண்டு வரணும், அப்பதான் அவன் செய்வான், இல்லைன்னு செய்ய மாட்டான். அதனால வந்து 50,000 இருந்து 5 லட்சம். ஆமா ஆமா, இதெல்லாம் எதுக்கு நம்ம இப்ப நான் பேசியாச்சு இல்லையா, இதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2 இடத்துல எங்க தொலைபேசி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஒரு அம்மையார் வந்து சந்திக்கிறது இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீண்ட நாளா சளி பூரா, சளின்னு சொல்லவா வேணும், பெண்கள் ஆண்கள் சளின்னு தான் பார்த்துருக்குறாங்க. அவங்க பார்த்துட்டாங்க, எல்லா வீடியோ பார்த்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அந்த மாதிரி நான் வந்து சுய சம்பாத்தியம் உடையவன் தான், நீங்க சொல்ற கட்டணத்துக்குலாம் நான் உடன்படுறேன், பார்த்துட்டேன், அந்த விருப்பத்தோடு சுயசார்போடு என்னுடைய சொந்த உழைப்புல வருமானத்துல தான் நான் வந்து என் உடம்பை சுத்தப்படுத்த போறேன். இந்த புத்தகத்தை நான் வாங்கி படிச்சிருந்தாலும் சரியா புரியல, சரியான வழிகாட்டுன்னு கேட்டுக்கிறாங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ஆகையினாலே இந்த மாதிரி வர்றவங்களுக்கு தான் சொல்லித்தர முடியும். சும்மா எனக்கு தலைவலி வயிற்று வலி காய்ச்சல்னா யாருக்கும் சொல்லித்தர முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டு கவனிக்கணும், 12 வழி நடத்தணும், இதெல்லாம் யார் செய்யற வேலை? யாரு இது கப்பம் கட்டுறதாரு, பணம் கெடுக்கிறதாரு? நீயும் கத்துக்க மாட்டேன், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. அதனாலதான் இது தோல்வி தழுவுது. அப்ப நம்ம சொல்ற மாதிரி கட்டணம் கட்டி வர்றவங்களுக்கு தான் 12 ஆண்டு பயிற்சி. அப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர் அவ்வளவுதான் தேருவாங்க. மற்றபடிக்கு நம்ம வீடியோ பார்த்து அவங்க சாரங்குடியுமே செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். சரியா? இப்ப காலையில் அதாவது நீருணவு முறையை எனக்கு அர்னால்ட் டெக்ரேட் தான் எனக்கு இந்த ஃபாஸ்டிங் முறை சொல்லிக் கொடுத்தார். அந்த ஃபாஸ்டிங் முறை எப்படி செய்வது? நீருணவு முறையை சுருக்கமாக கீழ்கண்டமாறு குறிப்பிடுகிறேன். காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபி என்பதை மறந்து விடுங்கள். காலை கடனை முடித்து விடுங்கள். சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் ஈன்ற அளவு குடிக்கும். இந்த ஈன்ற அளவு குடிக்கும் என்னதுமே அர்த்தம், இப்போ கொஞ்சம் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி வயிறு நிரம்புற மாதிரி இருக்கும், அப்ப விட்டுறணும். இந்த உயிர்ன்ற அளவு குடினா ஏதோ நிறைய 1 லிட்டர் அப்படியே குடிக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த குடிக்கிறப்ப வயிறு லேசா போகுதுன்னு ஒரு மாதிரி நிறைவு காட்டும். எந்த ஒரு பொருளுக்குமே லேசான நிறைவு காட்டும், அதை மீறித்தான் நம்ம திணிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு சுவையான ஒரு சூப்பு அல்ல சுவையான ஒரு பழச்சாறுனா சுவை வந்த உடனே இன்னும் ஊத்துன்னு 1 லிட்டர் குடிச்சிருவோம். ஆனால் லேசா குடிக்கும் பொழுது உடம்பு வேண்டான்னு சொல்லும், லேசா குடிக்கும் பொழுது. ஆனா அந்த சுவைக்கு மட்டும் ஒரு வினாடி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடம்பு மறுக்க ஆரம்பிக்கும். உடம்புக்கு எந்த வகையான சுவையும் தேவையில்லை, மனதுக்குத்தான் சுவை தேவையில்லை. நாக்கு எச்சரிக்கை, இனிப்புன்னு காட்டிட்டு நிறுத்த சொல்லுது, இனிப்புன்னு தெரிஞ்சுக்கோ, அதோட நிறுத்திக்கோ. என்னது அதோட நிறுத்திக்கோ. நீ உள்ள தள்ளினா அவனை விஷமா மாத்தி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அதை யாரும் நினைக்கிறதே இல்ல. சுவையா இருக்குதா, ஊத்து. அதுதான் வாயில லேசா இனிப்பு வந்து சும்மா அதை சுவைச்சிட்டு அப்படி விட்டுடலாம். அப்போ ரொம்ப நீ உள்ளவே போட்டேன், வாயிலே போட்டு ஒரு இனிப்பு லைட்டா ஒரு சாக்லேட்ல பாதி அளவு போட்டா கூட அந்த டேஸ்ட் எடுத்து மனம் வந்து அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வந்துடும். அது நேர மூளைக்கு போய் மனதுக்கு போயிடும். மூளைக்கு போய் அந்த மனமும் அது எப்படின்னா ஒய்ஃபை மாதிரி கனெக்ஷன் பண்ணுது, நேரடியே தொடர்பு கிடையாது. மனதுக்கு அறிவுக்கு நேரடி தொடர்பு, அதனாலதான் மாற்றிட்டு முடிக்கிறானுங்க. அது எப்படின்னா என்டாங்கிள்மெண்ட் மாதிரி. இது நினைச்சதுன்னா அது நினைக்கும், அது நினைச்சா இது நினைக்கும், இடையில எந்த கனெக்ஷனும் கிடையாது. என்டாங்கிள்மெண்ட் அப்படித்தான். இதுக்கு பேரு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் பேரு. குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா இதுதான் சூப்பர் பொசிஷன். குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், குவாண்டம் சூப்பர் பொசிஷன், அப்புறம் குவாண்டம் கோஹரன்ஸ்னு அது பிடிச்சிட்டே போறாங்க. 4 இந்த மாதிரி இருக்குங்கிறாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் என்ன அது இருக்கட்டும். இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் தெரியுமா, ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் மைனஸா இருக்குங்கிறான். இப்ப நான் இங்க உயிரோட இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் இனியே இப்ப உயிரோட இருக்கிறேன், ஆனா உள்ள இடத்துல செத்து இருப்பேன். அதான் விஞ்ஞானம். இங்க நான் மைனஸா இருப்பேன், அங்க பிளஸ்ஸா இருப்பேன். எந்த கண்டத்துல இருப்புன்னு தெரியாது, எந்த பிரபஞ்சத்துல இருப்புன்னு தெரியாது. அப்ப தெரிஞ்சு போச்சு. அப்போ உயிரோடு இருத்தலும் இல்லாம இருத்தலும் ஒரு நிலை, 2 நிலை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. உயிரோட இருக்கிறது உண்மை, இல்லாதும் இருக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு பாடி எங்கே இருக்குதுங்கிறான். அதான் சயின்ஸ் சொல்லுது. அதான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க பிளஸ்ன்றது. அப்ப இந்த உயிர் உடல்னு சொல்றோம்ல, 2ம் சேர்ந்து படைக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் உடல் இருந்தால் ஒரு பக்கம் உயிர் எங்கே இருந்து நம்ம இயக்கிட்டு இருக்குது. உயிர் எங்கே இருந்து, ஆனா உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது. இது வரைக்கும் உயிர் இந்த இடத்துல இருக்குன்னு யாரும் சொன்னதே கிடையாது.
ம். அது அதிர்ச்சியில போகுது வருது. ஆனா உயிர் எந்த இடத்துல இருக்குன்னு இது வரைக்கும் ஏன் கண்டுபிடிக்கல? அது எங்க இருக்குன்னே தெரியாது. ஆனா உயிர் போச்சுங்கிறான், உயிர் வந்துச்சுங்கிறான். அதுதான் விஞ்ஞானம். அப்ப உயிர் எங்கேயோ இருந்து நம்ம இயக்கிட்டு தான் இருக்கு. அதான் மனம். இந்த மனதை அந்த மனங்கிறது பயங்கரம். இது அதாவது அந்த உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு சொல்றாங்க இல்லையா? உயிருக்கும் உடலுக்குமான தொடர்பு. அப்ப இந்த உயிர் தான் உடலை இயக்குது. ஆனா உயிர் உடல் எங்க இருக்குன்னு தெரியாது. ம். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, காந்த மாதிரி இங்க காந்தம் இங்க ஆடிச்சுன்னா அங்க இரும்பு அங்க ஆடுது. ம். இங்க ஒரு காந்தம் இங்க நேர்காந்தம் அங்க 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 நெகட்டிவ் இங்க பாசிட்டிவ். இந்த காந்தம் இங்க ஆடினா அங்க நெகட்டிவ் ஆடுது. அல்லது ஒன்னொன்னு இழுக்குது, அல்லது ஒன்னொன்னு விலகுது, ஒன்னொன்னு முறைச்சிக்குது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஆனா இடையில எந்த கனெக்ஷன் கிடையாது. இடையில இதுதாங்க இதுதான் குவாண்டம் பேரு. இந்த குவாண்டம் மெக்கானிக்கம் இதுதான். குவாண்டம் மெக்கானிசம் இதுதான். அந்த நுட்பமான குவாண்டம் மெக்கானிசம். இந்த குவாண்டம் மெக்கானிசம் புரிஞ்சுட்டீங்க. இன்விசிபிள் மெக்கானிசம். இன்விசிபிள் மெக்கானிசம். அப்ப இந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரன் யாருன்னு தெரியாது. எங்கேயோ இருந்து இயக்கிட்டு தான் இருக்குது. எங்கேயோ இருக்குது. அதுக்கே பேர் வச்சு விட்டான். ஒண்ணு இல்ல, காஸ்மிக் கிடையாதா, அது மைண்ட் தான். மைண்ட் ஃபோர்ஸ் தான், வேற ஒண்ணு இல்ல. இந்த மைண்ட் ஃபோர்ஸுக்கு தான் இவன் கடவுள்னு பேர் வச்சு விட்டான். கடவுளை யாரும் பார்க்க போறது இல்ல, யாரும் பார்த்தது இல்ல. யாரும் இப்படித்தான் சிகப்பா இருப்பாரு, அழகா இருப்பாரு, புள்ள குட்டியோர் இருப்பாரு. இதெல்லாம் இவன் கதை விடுறான். இவன் கதை விடுறான். கல்யாணம் கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறானே. கடவுளுக்கே ஆமா, அது கடவுளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வருஷம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணணும், ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா இவன் வருஷம் அதே கடவுளுக்கு திருப்பி கல்யாணம் பண்ணுவான். இந்த மாதிரி கோமாளித்தனம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. என்னது கோமாளித்தனம்? இந்த மாதிரி எங்கேயும் கிடையாது. வருஷம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதே எப்ப போன வருஷம் கல்யாணம் பண்ண பிள்ளை என்னாச்சு, குட்டி என்னாச்சு, கல்யாணம் அந்த பொம்பளையோட சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிட்டாரு, அது தெரியாது. ஆனா வருஷம் கல்யாணம், திருக்கல்யாணம். ஆடாடாடாடா, இவனா கேட்க மாட்டான். போன வருஷம் அந்த சாமி கல்யாணம் பண்ணாங்களா, இந்த வருஷம் குழந்தை பத்துச்சா இல்லையா, இது கேட்கவும் மாட்டான். நல்ல தின்னு ஓட்டு வந்துருவான். தின்னு ஓட்டு கேட்க மாட்டான். கேட்டாதானே தெரிஞ்சுக்கிறான். அவன் தெரிஞ்சுக்க, அதாவது அவனை மயக்கத்திலேயே வச்சுக்கணும். என்னது மயக்கத்திலே வச்சுக்கணும். அதே போட்ட, அதே பூவு, அதே சாமரம், அதே தொட்டில, அதே ஆளு, அதே தொந்தி தொப்ப, அதே ஆட்டை, என்னதான் இருக்குமோ அதே. அது என்ன இருக்குது? வெறும் பூவு பாலு, இதை தவிர அது ஒண்ணுமே இல்லைங்க. என்னது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் தண்டம். அது எல்லா மதத்திலயும் இந்த தண்டம் நடக்குது. எல்லா மதத்திலயும் இந்த சடங்கு எல்லாத்துலயும் இருக்கு. எல்லா மதங்கள்லயுமே சம்பிரதாயம் சடங்கு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. என்னது எல்லாம் பணக்காரத்தன்மை. அது ஏழைங்கிற பேச்சுக்கே இல்லை, எல்லாம் பணக்காரத்தன்மை. என்னது ஆடம்பரத்தின் உச்சகட்டம், ஆடம்பரத்தினுடைய உச்சகட்டம். சரி, காலையில் எழுந்தவுடன் பெட் காஃபியை மறந்து விடுங்கள். மாலையில் முடிந்த அளவு இந்த தண்ணீரை முடிந்த அளவுக்கு வடிகட்டிய நீர். பாருங்க, நான் வச்சிருக்கிறது வடிகட்டிய நீர் தான். சாதாரண ஃபில்டர் வாட்டர் தான். ஒரு 500 ரூபா உள்ள ஃபில்டர் வாட்டர். இது வாங்கி 25 வருஷம் ஆச்சு. இதைத்தான் குடிக்கிறேன். சாதாரண 500 ரூபா. இந்த ஒரு குடம் பிடிக்கிற 16 லிட்டர். அந்த கேண்டில் மாதிரி உள்ள இருக்கும், உள்ள செராமிக் மாதிரி இருக்கும். அத ஊத்திட்டா போதும், அதுவே அழுக்கு எடுத்து. ஆனா ஆத்து தண்ணியா இருக்கணும். செராமிக் பழசு, அந்த காலத்துல வந்தது இல்லையா, 50 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் நான் வச்சிருக்கேன், செராமிக் ஃபில்டர். அது போதும், அதுவும் 25 வருஷம். அது வெறும் 500 ரூபாய்க்கு ஒரு குடம் தண்ணி பிடிக்கும். அதுல அழுக்கெல்லாம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு அழுக்கு நிக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு கிருமியெல்லாம் வடிகட்டுறேன். எப்படிங்க செராமிக் ஃபில்டர் எப்படி இருக்காது? எங்க கிடைக்குமா? ஆமா, பாத்திரக்கடை இருக்குது. பாத்திரக்கடையில வெள்ளையா இருக்கு செராமிக், அப்படியே கேண்டில் மாதிரி. பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரி ஒரு பெருசா ஒரு அடிக்கு இருக்கும். 3 வச்சிருப்பான், 2 வச்சிருப்பான். அது உள்ள தண்ணிக்குள்ள போட்டா போதுமா? ஆமா, அதுல கீழே ஒரு பாத்திரம் இருக்கும், மேல ஒரு பாத்திரம் இருக்கும், 2 பாத்திரம் இருக்கும். அதுக்குள்ள தண்ணி ஊத்திட்டா ஃபில்டர் ஆகி கீழே வந்துரும். அதுல ஏற்கனவே அந்த கேண்டில் மாதிரி வச்சிருப்பான். அது செராமிக்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு செராமிக்ஸ். அது செராமிக் தான். அது நுண் துகள் இருக்கும். என்னது கார்பன் ஃபில்டர் இல்லை. இப்ப வந்து வீட்டுல ஆர்ஓ போடுறேன். ஆர்ஓ போடுறதுன்னா அது இது எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஆர்ஓ. அது இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்கிற ஆர்ஓ. அது இப்ப வீட்டுல போட்டு ஆர்ஓ வாட்டர் போட்டுருக்கீங்க நீங்க? தண்ணி குடிநீர் என்ன பண்றீங்க? நான் பைப் தண்ணி குடிச்சுப்பேன், இவங்க கேன் வாட்டர் குடிச்சுப்பாங்க. தண்ணி எப்படி ஓரளவுக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு?
அது கொஞ்சம் சால்ட் வாட்டர் தான், கொஞ்சம் கொதிக்க வச்சுன்னா நீரை உப்பு மாதிரி நிறைய படிஞ்சிரும். அதனால கொதிக்க வச்சு குடிப்பேன் நானு. கொஞ்சம் ஓ கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் உடம்பு சுக்க போட்டுட்டு மேக்ஸிமம் நல்லா கொதிக்க வைப்பீங்க. நல்லா ஒரு ஒரு 2 லிட்டர் தண்ணி பாதியே கொதிக்க வச்சிருவேன். ம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி எடுப்பேன். கீழே பார்த்தா அந்த சால்ட் கண்டென்ட் நிறைய படிஞ்சிருக்கும். ம் அப்பதான் கொதிக்க வைக்கிறதுல இவ்வளவு பியூரிஃபை ஆகி கீழே எல்லாம் போயிடுது அப்படின்னு. ம் உப்பு அப்படியே இருக்கும், ம் படிஞ்சிருக்கும் நல்லா உப்பு. ம் அது ஃபில்டர் ஆன பிறகு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இல்ல இல்ல மீதெல்லாம் இது கீழே ஆரோக்கியம் ஊற்றி. கிடைக்காதுங்க ஐயா, ரொம்ப டேஞ்சர். நீங்க வந்து ஆரோக்கியம் கிடம்பு உடம்பு கெட்டு போய் அழுகி போயிடும். நீங்க ஆர்ஓ ம். வாட்டராவது போட்டுக்குங்க. ஆர்ஓ வாட்டர் போட்டீங்கன்னா ஒரு 20,000 செலவாகும். அல்லது நீங்க ஃபில்டர் ஆத்து தண்ணி கிடைக்குதுல்ல, அப்புறம் என்ன ஆத்து தண்ணி அனுப்புறது இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. ஆத்து தண்ணி கிடையாது. ம். இல்லாத அந்த ஃபில்டர் வாங்கி வச்சுக்கலாம்னு பாக்குறேன். நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, அது சென்னையில ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரணும். ஒரு வருஷம் தான் தாங்கு. அதில் அத்தனை உப்பு தான், அத்தனையும் உப்பு, ரொம்ப கொடூர ம், உப்பு. ம். அது நீங்க சென்னை வாழ்க்கை நரக வாழ்க்கை. அப்பா. இது அதுதான் சொல்றேன். தண்ணியே அப்படி இருக்குது. அந்த தண்ணி பாத்தீங்கன்னாலுமே அதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை டைரக்டா குடிப்பேன். ஒரு நாள் கொதிக்க வச்ச பிறகு தெரிஞ்சுதான், அப்ப இவ்வளவு உப்பும் உள்ள போச்சுன்னா இதே பெரிய ப்ராப்ளம் வருமே அப்படின்ட்டு தான் அப்புறம் கொதிக்க வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் தண்ணீருங்க. இப்ப தண்ணீர் என்பது இந்த இந்த அப்ப அது அப்ப வந்து நம்ம சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இதுதான் அடிப்படை. மற்றபடி உணவுல ஒரு பிரச்சனையே ம். கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணும் நீங்க கிடையாது. எஸ்கேப் ஆகுதுன்னா எல்லாரும் எல்லாரும் டேமேஜ் ஆயிருவாங்க. எல்லா உடம்புல உங்க ஆரோக்கியங்கிறது உங்க வீட்டுல யாரும் இருக்காதே. ஆகார எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லாம் சளியோட தான் இருப்பாங்க. எல்லாம் சளி, கொடுமையான சளி. சளி, ம். திங்கிறது, தண்ணி செடி எல்லாம் பயங்கரம். எப்படி நீங்க சகிச்சுக்கிறீங்க? ஏதோ ஒரு மிருக மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. புரியுதா? ம் அதாவது நான் வந்து அந்த சாப்பாடு வந்து 2 டைம் தான் எடுப்பேன். ஒரு வேளை வந்து இந்த வாழைப்பழம் எடுத்துப்பேன். வாழைப்பழமும் ஒரு பேரிச்சம்பழமும் எடுத்துப்பேன். ம் நைட்டு மட்டும் கொஞ்சம் ஈவினிங் வந்து நல்லா கொஞ்சம் டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு ம் போயிடுது. ம் காலையில காலையில சாப்பிட மாட்டேன். ம் மார்னிங் பிரேக் பண்ணிட்டோம். ம் அவ்வளவுதான். நீர் அப்ப அப்ப நீர் என்ன பண்றீங்க? நீரே கிடையாது உங்களுக்கு? தண்ணி தண்ணி அதை தான் சொல்ல இந்த மாதிரி கொஞ்சம் குடிச்சுப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற அதிகமா தண்ணியை குடிக்க மாட்டேன். அது தப்பு தப்பு. இப்போ உங்களுக்கே கிளீனிங் ஆகாது, ம். எதுவுமே நடக்காது. ம். இப்போ உங்க உடம்பு கெட்டு போயிருக்குதுங்க. இப்போ தெரியாது, கடுமையா ம். பாதிக்கப்படுதுன்னு தெரியும். இல்லைங்க, உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறீங்க. அப்ப அந்த காய்கறியில தண்ணீரும் காய்கறிக்கு வந்தா தான் கட்டுப்பாடை தவிர நீங்க சேர்ந்த உணவு தான் சொல்லி எடுத்துக்கிறீங்க. சுத்த சுத்த உணவு நீங்க வரணும். வரலைன்னா பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சிந்தனை வராது. அது உங்களுக்கு சிந்தனை கரெக்டு தான். அப்ப இந்த உடம்பு வந்து நீங்க முதல்ல அந்த நரகத்தை விட்டு, அது என்ன சொன்னாலும் அது நீங்க தான் முடிவெடுக்கணும். அது திருப்பி திருப்பி நான் 10 வருஷம் பேசிட்டேன். அது பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. ம். இது நீங்க பணத்துக்காக இருக்கிறீங்க, அது கூலிக்காக இருக்கிறீங்கன்னா அப்புறம் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அங்க இருந்து சென்னையில் இருக்கிறவனுக்கு எவனுக்கும் ஆரோக்கியம் கிடைக்காது. எல்லாம் தீண்டானுங்க. சென்னைக்கு அத்தனை பேரும் தீண்டானுங்க. அதுதான் இங்க இருக்கிற அதான் எங்க வீட்லயே சொல்லிட்டேன். இங்க இந்த வேலையை பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்லி நேத்து கூட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அது இந்த லைஃப் வந்து ஒஸ்டான லைஃப். நமக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் இங்கேயே பண்ணிட்டு இருக்குது வேஸ்ட் வந்துட்டு. இதை இன்னைக்கு விட்டு கையில விலகினாதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். கையில எல்லாமே வசதி இருக்குது. எல்லாமே பார்த்துக்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் வந்தாச்சு, ஏஐ வந்தாச்சு. சின்ன செல்போன்ல எல்லாமே உலகத்தை தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? எல்லாம் படிச்சுக்கலாம், சந்தையை தீர்த்துக்கலாம், இப்ப நேர்ல பேசிக்கலாம். இப்படிலாம் இருக்கு இல்லையா? சரி சரி, அது ம். முடிவெடுங்க. நாம நேரம் அது அது சொந்த விஷயம். அது அது ஓகே. தீராத விஷயம். இது ஓகே. வந்து ம். அது தீராது தீராது. சரியா? ம். ஆக காலையில் எழுந்தவுடன் இந்த மாதிரி குடிச்சிக்கங்க. 0B ஃபில்டர் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் அடிப்படை. இப்ப நீங்க சென்னையில உட்காந்துருக்கிறீங்கன்னா தூய தண்ணீரை பத்தி பேசக்கூடிய தகுதி இல்லாதவா நீங்க மாறிடுவீங்க. ஆமா. அல்லது கேன் வாட்டராது, இந்த கேன் அது லிட்டர் ஒரு கேனு 25 ரூபா தானே, அதை வாங்கி வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம். எங்க பார்த்து நீங்க அங்க போனா ம். உங்களுக்கு இதுல கிடைக்குமாங்க சுத்தமான தண்ணி? அங்க நீ போற இடத்துல சுத்தமான தண்ணி வச்சிருப்பானே. அங்க ஆபீஸ்ல அங்க கிடைக்கும், சுத்தமான வாட்டர் கிடைக்கும். அது சுத்தமான அதை கேன் வாட்டர் அதை நீங்க பயன்படுத்தலாமே, அது போதுமே. அங்க குடிச்சுப்பேன். இங்க வந்துட்டு அதெல்லாம் சொல்றேன். அது அந்த அந்த தண்ணி நீங்க ஏன் அந்த தண்ணி 2 லிட்டர் பிடிச்சி வச்சுக்க வேண்டியதானே, வண்டியில வச்சுக்க வேண்டியதானே. அதான் அங்க எடுத்துட்டு வர மாட்டேன். சில பாட்டில்னா ஒரு டைம் எடுத்துட்டு வர வர வழியில குடிச்சிட்டு வந்துடும். அதாவது அப்புறம் வீட்டுக்கு சிஸ்டம், வந்து அதாவது யூஸ் உங்களுக்கு பண்ணி. சிஸ்டம் இல்லைன்னு சொல்லுங்க. நான் வந்து இன்னும் ஒழுக்கமா இல்லைன்னு சொல்லுங்க. உணவு ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லுங்க. புரியுதா? நீங்க நீங்க இது பாடம் நடத்துறோம் இருந்தாலும் இதெல்லாம் பேசும்பொழுது வருது பாத்தீங்களா? அப்ப உணவு ஒழுக்கமே இல்ல, தண்ணீர் ஒழுக்கம் இல்லை, உணவு ஒழுக்கம் இல்லை, என்னமோ சாப்பிடுறீங்க, ஏதோ போயிட்டு இருக்குது.
பெரிய பிரச்சனை வராம ஏதோ போயிட்டு இருக்குது. சரியா? அதான் ம். நீங்க சாதாரண உணவுல இருந்து பெருங்குடல் சுத்தம் பண்ண முடியாது. தத்துவத்தை புரிஞ்சுக்கலாம், நடைமுறைக்கு உங்களுக்கு இல்ல. அதான் தத்துவத்தை, அதனால உங்களுக்கு வீட்டுல எல்லாம் நோயாளியா இருக்காங்க. நீங்க மட்டும் நோயாளி, எல்லாரும் நோயாளி தான். அந்த தேவையில்லாம அதாவது உணவு பழக்கத்தை விட தெரிய, உணவு பழக்கத்தை விட்டுட்டு தான் வாழணும். அதாவது உணவு பழக்கத்தை விடுவதை நோக்கி, உணவு பழக்கத்துல இருந்தோம்னா அது ஆரோக்கியம் வராது. தொடர்ந்து தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பிசு பிசு சளி ஏறிட்டே இருக்கு. அந்த பெருங்குடல் சளி ஏறி நியூரான் அவுட் பண்ணி நம்ம நோயில கொண்டு ம். விட்டுரும். அதாவது அந்த உணவு பழக்கம் தான் நம்மள மரணத்தை உண்டாக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அப்ப உணவு ஆமா. பழக்கத்தை குறைச்சிட்டே போய் நீரை மருந்தாக, நீரை அருந்தித்தான் உணவு பழக்கத்தை குறைக்கணும். அதனாலதான் உண்டி சுருங்கின் உபாயம் பலவுடன். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நீரை அருந்தி ஒருவேளை காய்கறிக்கு வந்து சரி, அதை வந்து ஒரு அவல் உப்புமா மாதிரி வச்சுக்கலாம். காய்கறி போட்ட உப்புமா மாதிரி, காய்கறி போட்ட ஏதோ ஒரு உப்புமா மாதிரி வச்சு அந்த மாதிரி நம்ம வரணும். வந்து இந்த இப்ப இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, சாதாரண கொடுக்குற தண்ணி, அந்த 25 லிட்டர்ல இருக்கிற பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வச்சு நீங்க அப்படியே பண்ண அது போதும். போக தண்ணி தேவை குறைஞ்சிடும். ஆரம்பத்துல தான் ஒரு 100 ம். நாளைக்கு தண்ணி தேவை இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி தேவை ரொம்ப குறைஞ்சு போச்சு. எனக்குலாம் தண்ணி தேவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் இருந்தாவே தண்ணி போதும். தேவைப்படும். தண்ணி ஏன்னா நிறைய தேவைப்படுது. அதான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ம். ஏன்னா எனக்கு அலைச்சல் கிடையாது. உட்கார்ந்த இடத்த விட்டு எங்கேயும் போறதில்ல, படிக்கிறதோட சரி. கடுமையா அலையும் ம். பொழுதுதான் 2 லிட்டர் 3 லிட்டர் தேவைப்படும். அப்ப அந்த கடுமையான வேர்வு வர்றப்பதான் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் சயின்ஸ். அந்த சயின்ஸை மீறி செய்ய முடியாது. உடம்பை ம். பயன்படுத்துகின்ற பொழுது அது உடம்பு தாண்டி உங்களை கேட்காம உடம்பு பயன்படுத்திடும். உங்களை கேட்காம வேர்த்துரும், உங்களை கேட்காம வேர் போகும், உங்களுக்கு கேட்காம சிறுநீர் போகும் இல்லையா? நீங்க எல்லாமே நீ ம். அதை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீரை கொடுத்துக்கிட்டே வரணும். நீ முட்டாள்தனமா இருந்தே நான் போட்டு தள்ளிடும். அதெல்லாம் எழுதியிருக்காங்க எல்லாருமே. அதனால அசைவ உணவுப் பொருட்களை முடிந்தளவு ஒதுக்கி விடுங்கள். சில வருடங்களுக்கு முன்பாக நான் பாலை நிறுத்தியவுடன் என்னோட மூட்டு வலி குணமாச்சுன்னு சொல்றாரு. மீண்டும் இதை பத்தி பேசுவோம். இந்த 3ஆம் பாடத்தை நல்லா படிங்க. நம்ம வந்து இந்த 3ஆம் ஓகே. பாடத்துல இந்த நீரிணவு முறை பத்தி எளிமையா சொல்லியிருக்காரு. இந்த காலை முதல்ல எப்படி சாப்பிடுறது, மாலை எப்படி முடிக்கிறது, மாலை கட்டாயம் ஒரு வேளை அந்த உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்துறது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதல்ல எடுத்தோடனே இந்த 3ஆம் பாடத்திலேயே சிம்பிளா சொல்லிட்டாரு. அந்த 10 வரையிலே முடிச்சிட்டாரு. ம். அதற்கப்புறம் அது ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு ஆசிரியர் தேவை. முதல்ல தத்துவ எடுத்து ம். 3ஆம் பாடத்திலே சொல்லிட்டாரு. நீருணவு முறைனா என்ன, அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை நீங்க பல முறை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லித் தரலாம். சரிங்களா? மீண்டும் நாம இந்த 3ஆம் முறை பத்தி நாளைக்கு இதை பத்தி பேசலாம். சரிங்களா? மீண்டும் 3ஆம் பாடம். ஓகே. நன்றி நன்றி. ம். நன்றி.